ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா சனா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யாருக்கு தான் பூரி வித் சனா மசாலா பிடிக்காது? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கலாம். தேங்காய், சோம்பு அண்ட் தக்காளி, இந்த 3 அது கூடவே கேஷ்யூம் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுட்டு நான் ஒரு வெங்காயம் எங்கள் அம்மா எடுத்திருக்காங்க. அது கூடவே நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பிங்கிஷ் கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அது வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், அது கூடவே சேர்ந்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவர்காண்டி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச சென்னாவை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது ஓவர் நைட் சோக் பண்ண சென்னா. இது 3 to 4 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க தனியாக. அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சென்னா போல் எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இப்போ அதில் ஆட் பண்ணோன்னா ரொம்ப அந்த கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த அரைச்ச சென்னாவை கொஞ்சம் நான் இதில் போட்டுக்கிறேன். கிரேவி திக்னஸ்க்காக நல்லா வதக்கி விட்டுட்டு ஸோ இதுதான் சனா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொரியாண்டர் போட்டு இறக்குனீங்கன்னா சனா மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷன். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.